பழைய அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல குரு சிவராஜ் யோகத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது வருகிற ஜூன் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா சூரியனானவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசிக்கு வர சூரியன் பாத்தீங்கன்னா ஒரு மாத காலம் குருவோட தங்கி மிதுன ராசியில் பிரவேசிப்பார். இதனால குரு சிவராஜ் யோகம் பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் ஏற்படுகிறது. இந்த குரு சிவராஜ் யோகத்தினால பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் நன்மைகள் பாத்தீங்கன்னா நிறைய நடக்கும். அது என்னென்ன நன்மைகள் என்பது இப்ப நம்ம டீட்டெயிலா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னால குரு சிவராஜ் யோகம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். எந்த ராசியில சூரியனும் குருவும் இணைந்து இருக்கிறார்களோ அந்த ராசியில பாத்தீங்கன்னா குரு சிவராஜ் யோகம் ஏற்படுகிறது. இந்த குரு சிவராஜ் யோகத்தினால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த ஸ்தான பலத்திற்கு ஏற்ப பாத்தீங்கன்னா இந்த சிவராஜ் யோகம் பாத்தீங்கன்னா நற்பலன்களை செய்யும். அடுத்து குருவானவர் பாத்தீங்கன்னா எப்பொழுது சூரியனுடைய நட்சத்திர சாரத்துல இருக்கிறாரோ அந்த சமயத்துல சூரியனானவர் பாத்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திர சாரத்துல இருந்தார்னா நட்சத்திர சார பரிவர்த்தனை ஏற்படும். இந்த நட்சத்திர சார பரிவர்த்தனையால பாத்தீங்கன்னா குரு சிவராஜ் யோகம் ஏற்படுகிறது. இந்த குரு சிவராஜ் யோகத்தினால பாத்தீங்கன்னா நிச்சயம் அவர்கள் இருக்கக்கூடிய ஸ்தான பலத்திற்கு ஏற்ப பாத்தீங்கன்னா நிச்சயம் நற்பலன்கள் அனைத்து ராசி பெருமக்களுக்கும் நடக்கும். அடுத்து மூன்றாவதாக குருவானவர் பாத்தீங்கன்னா எப்பொழுது சூரியனுக்கு சமசப்தமாக வருகிறாரோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா குரு சிவராஜ் யோகம் ஏற்படும். அதாவது குருவினுடைய 7ஆம் பார்வை பாத்தீங்கன்னா சூரியன் மேல விழுகும், சூரியனுடைய 7ஆம் பார்வை பாத்தீங்கன்னா குருவின் மேல விழுகும். இதனால குரு சிவராஜ் யோகம் ஏற்படும். இந்த சிவராஜ் யோகம் பாத்தீங்கன்னா மற்ற அமைப்பை காட்டிலும் அதிக அளவு நற்பலன்கள் பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் இந்த சிவராஜ் யோகம் செய்யும். உங்களுடைய ஜாதகத்துல தற்போது குரு தசையோ குரு புத்தியோ அல்லது சூரிய தசையோ சூரிய புத்தியோ நடந்துச்சுன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய நற்பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சமயத்தில் நிச்சயம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சிவராஜ் யோகத்தினால என்னென்ன நற்பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம். ரிஷபராசினியர்களே, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்துகிறார். இந்த குரு மற்றும் சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனுக்கு பாத்தீங்கன்னா நட்பு கிரகங்கள் கிடையாது. அதனால ரொம்ப நன்மைகளை செய்வாரு அப்படிங்கறத எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் இந்த சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான கேந்திரஸ்தானத்துக்குரிய அதிபதி. அதே நேரத்துல குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் இடத்துக்குரிய அதிபதி. இந்த 8ஆம் இடத்தை காட்டிலும் 11ஆம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா லாபஸ்தானம். அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்களை கொடுப்பதுல பாத்தீங்கன்னா நிச்சயம் குரு உதவி செய்வார். அதே நேரத்துல சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில நிச்சயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சிவராஜ் யோகத்தினால உங்களுக்கு நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி, அதாவது லாபஸ்தான அதிபதி. அதுவும் போக இந்த குரு தனக்காரகன் வேற. இந்த தனக்காரகனான குரு பாத்தீங்கன்னா தனஸ்தானமான 2ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்துகிறார். அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் போக உங்களுடைய லாபஸ்தானத்துல தற்போது சனி இருக்கிறார், அதாவது லாப சனியாக இருக்கிறார். அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா சனி உங்களுக்கு வருமானங்களை பெருக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார். இந்த சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்துக்குரிய அதிபதி. 9ங்கிறது பாக்கியஸ்தானம், 10ங்கிறது பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானம். அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலின் மூலமாக வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த சனி பாத்தீங்கன்னா குருவினுடைய வீட்டுல இருக்கிறாரு. இந்த குரு பாத்தீங்கன்னா தனஸ்தானத்துல இருக்கிறாரு. நிச்சயம் பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய பேச்ச என்னன்னா இந்த சனி நிச்சயம் கேட்பாரு. அதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானத்தை பெருக்குவதற்கான முயற்சியில பாத்தீங்கன்னா இந்த குருவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அதே நேரத்துல சனியும் சப்போர்ட் பண்ணுவாரு. உங்களுடைய தொழில் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா வளரப்போகுது. உங்களுடைய தொழிலின் மூலமாக உங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா வருமானங்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்து 11ஆம் இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்கக்கூடிய இடம். இந்த நேரத்துல நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா கடந்த காலத்துல ஏதாவது ஒரு முதலீடு ஏதாவது பண்ணிருப்பீங்க. அதன் மூலமாக பாத்தீங்கன்னா தற்போது உங்களுக்கு வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து குருவானவர் பாத்தீங்கன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல இருக்கிறாரு. அதோட சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அவரும் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானத்துல இருக்கிறாரு. நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு சுகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆக ரிஷபராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த குரு சூரியனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து உங்களுக்கு வருமானங்கள் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகள்ல வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆக வாழ்க்கை வாழ்வதற்கு குடும்பம் மற்றும் பணம் என்பது தேவை. இந்த இரண்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நிச்சயம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.